إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة صبحكم ومساكم فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين أما بعد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار فذكر بالقرآن من يخاف وعيد. அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை உள தூய்மையோடு பின்பற்றி மரணித்து விட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை அந்த அல்லாஹ்வின் திருப்திக்காக பின்பற்றி மரணிக்கவிருக்கின்ற அத்தனை முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக. அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் அவனது அருளால் உயர் சுவனங்களிலே நுழைவித்தருள்வானாக. படைத்த அல்லாஹ்வின் பரிசுத்த வேதத்தின் 30வது அத்தியாயத்தின் 30வது வசனம் முதல் வரக்கூடிய 3 வசனங்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? فَأَقِمْ وَجْهَكَ لِلدِّينِ حَنِيفًا. இந்த தீனின் பால் உமது முகத்தை முன்னிறுத்துவீராக, முற்றிலும் அவனுக்கு வழிபட்டவனாக. فِطْرَةَ اللَّهِ الَّتِي فَطَرَ النَّاسَ عَلَيْهَا. அந்த தீன் என்பது மனிதர்களை எந்த இயற்கை அமைப்பிலே அல்லாஹ் படைத்திருக்கின்றானோ அந்த இயற்கை மார்க்கம் ஆகும். லா தப்தீல லிஹல்கில்லாஹ். அல்லாஹுடைய இந்த படைப்பிலே எவ்வித மாற்றங்களும் கிடையாது. முதல் மனிதன் எப்படி இந்த இயற்கை உணர்வோடு இந்த இயற்கையான தீனை ஏற்கும் தன்மையோடு அவன் படைக்கப்பட்டானோ இதே போன்றுதான் மனித இனம் மறுமை நாள் வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்கும். இதன் பின்னர் அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகின்றான், ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ. உலகிலுள்ள ஒட்டுமொத்த வாழ்க்கை முறைகள் இதிலே மிகச் சரியானதும் நேரானதும் இந்த தீனே ஆகும். வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். ஆனால் மனிதர்களிலே அதிகமானவர்கள் இதனை அறிய மாட்டார்கள், தடுமாறுகின்றார்கள். உள்ளுணர்வு உண்மையை கூறுகின்ற நிலையிலே நோக்கம் தவறி விடுவதால், நீதத்தை இழந்து விடுவதால், மனோ இச்சை என்ற அந்த ஆசை மிகைத்து விடுவதால் இந்த இயற்கையான மார்க்கம் இதுதான் நேரானது சரியானது என்பதை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார்கள். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அதாவது முற்றிலும் படைத்தவனுக்கு வழிபட்டவர்களாக
உங்களது முகத்தை இந்த மார்க்கத்தின்பால் திருப்புங்கள் என கூறிய அல்லாஹ் மீண்டும் கூறுகின்றான், முனீபீன இலைஹி, அல்லாஹ்வின்பால் நீங்கள் சாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். மனோ இச்சையோ அது அல்லாத எந்த ஒன்று கூறுவதின்பால் சாயாமல் அல்லாஹ்வுடைய வழிகாட்டலின்பால் நீங்கள் சாய வேண்டும். அதுதான் பொருத்தமானது என்று உங்களுடைய இயற்கை அமைப்பே உங்களுக்கு சொல்லும். ஆனால் உங்களுடைய மனோ இச்சை இன்பங்களை அனுபவிக்க வேண்டும், பிறருடையதாக இருந்தாலும் எனக்கு கிடைக்க வேண்டும், இந்த உலகிலே நான் இன்பமான வாழ்வு வாழ வேண்டும், அதன் பிறகுதான் ஏனையவை என்ற மனோ இச்சையின்பால் சாய்வதால் மனிதன் வழிகட்டு விடுகின்றான். எப்படியோ உங்களது உள்ளுணர்வு கூறுகின்ற இயற்கை மார்க்கத்தின்பால் திரும்புங்கள், அதனை தந்த அல்லாஹுக்கு முற்றிலும் வழிபடுங்கள், அவனின்பால் சாய்ந்து விடுங்கள். வத்தகூஹு, அவனுடைய தண்டனையை பெறுவதிலிருந்தும் நீங்கள் அவனிடமிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். வஅகீமுஸ்ஸலா, அவனது இயற்கை மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவனின் முக்கிய முதன்மை அடையாளங்களில் ஒன்று தொழுகையை அதற்கே உரிய நேரத்தில் நிலைநாட்டுங்கள். 5 நேரம் தொடராக தொழ வேண்டும். படைத்தவனின் தண்டனையிலிருந்து தப்புவதென்றால் இது ஒரு அடிப்படை கடமை. தொழுகையை நிலைநாட்டாதவர்கள் அவனது தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. எனவே அவனிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என கூறிய அல்லாஹ் வஅகீமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள் என கூறுகின்றான். வலா தகூனு மினல் முஷ்ரிகீன், முஷ்ரிகீன்கள் அதாவது அல்லாஹுக்கு இணை வைப்பவர்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள் என அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹுடைய ஒரு அடியான் ஐவேளை தொழுகையை நிலைநிறுத்தவில்லை என்றால் அவன் முஷ்ரிக்காக மாறிவிடுவான். குர்ஆனுக்கு அல்லாஹ் தந்த விளக்கமாகிய சுன்னாவிலே, சஹீஹ் முஸ்லிமிலே இந்த விளக்கம் காணப்படுகின்றது. இது ஒரு உதாரணம். ஷிர்க் என்றால் சிலை வைத்து வணங்கினால் மட்டும்தான் ஷிர்க் என்ற மிகப்பெரிய மடமை கலிமா சொல்லுகின்ற சமூகத்தில் முஃப்திகள் முதற்கொண்டு மிக பெரும்பாலானவர்களிடம் இருக்கின்றது. எனவே சுருக்கமான படைத்தவனின் 2 உபதேசங்கள், இயற்கை மார்க்கமாகிய மனச்சாட்சி என்ற உங்களுடைய மனது சான்று பகரக்கூடிய படைத்தவனின்பால் சாய்வதுதான் மனிதனுக்கு பொருத்தம் என்ற இயற்கை மார்க்கத்திலே நாம் மாறிவிட வேண்டும். படைத்தவன் கூறுவதை ஒரு பக்கம் வைத்துவிட்டு உள்ளம் ஆசைப்படுவதின்பால், அது நியாயமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும், மிக பெரும்பாலும் உள்ளம் ஆசைப்படக்கூடியவை நரகின்பால் அழைத்து செல்பவை என்பதையும் குர்ஆனுக்கு விளக்கமாக தரப்பட்ட சுன்னாவிலே காணப்படுகின்றது. எனவே சுருக்கமான சுவனம் செல்ல விரும்புகின்றவர்களுக்கு எவ்வளவு எளிமையான அல்லாஹுடைய உபதேசம். 30வது அத்தியாயத்தின் 30-31வது வசனங்கள். எனவே இன்றைய இந்த உபதேசத்தின் முதல் பகுதி உள்ளம் சாட்சி பகர்கின்ற, எம்மை படைத்த அல்லாஹ்வின்பால் நாம் திரும்ப வேண்டும்,
அவனுடைய தண்டனைக்குரிய வரம்புகளில் இருந்து அவற்றை மீறி விடாமல் அல்லாஹ்வின் எல்லைகளுக்கு உள்ளே வாழ்ந்து அவனது திருப்தியை பெற வேண்டும். அதனை தவிர சுவனம் செல்லுவதற்கு எந்த வழியும் கிடையாது. அல்லாஹுக்கு இணை வைத்தல் என்பது அல்லாஹுக்கே மட்டுமுரிய பண்புகளில் ஏதேனும் ஒன்றை இன்னும் ஒன்றிற்கு நாம் வழங்கினால் அது இணை வைத்தலாகும். இவ்வாறு இணை வைத்தலில் உள்ளடங்கக்கூடியவை எமது சிந்தனையால் புரிந்து கொள்ள முடியாத விடயங்கள். குர்ஆனுக்கு விளக்கத்தை நாமே தருவோம் என அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். குர்ஆனுக்கு விளக்கமானது சுன்னாவாகும். சுன்னாவிலே சில காரியங்கள் இணை வைத்தல் என்று கூறப்பட்டுள்ளது. அதில் ஒன்றைத்தான் உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன். ஐவேளை தொழுகையை தொடராக தொழாத ஒரு மனிதன், பருவ வயதை அடைந்து இஸ்லாத்தை ஏற்ற ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகையின் ஆரம்ப நேரம், இறுதி நேரம் என்ற ஒன்று இருக்கின்றது. ஒவ்வொரு தொழுகையின் இறுதி நேரம் வரைக்கும் தூக்கமோ மறதியோ இல்லாமல் அல்லது எவரேனும் அவனை நிர்பந்தித்து தொழாதே என்று அதிகாரத்தோடு தடுக்காத நிலையில் ஒருவன் அந்த ஐவேளை தொழுகையை தொழாமல் இருந்தால் அவன் இணை வைப்பவர்களினின்றும் ஆகிவிடுவான். இதனைத்தான் அல்லாஹ் உபதேசிக்கின்றான். வலா தகூனு மினல் முஷ்ரிகீன், நீங்கள் முஷ்ரிக்குகளாக மாறிவிடாதீர்கள். தொழுகையை விடுவதென்பது ஒரு உதாரணமாகவே இங்கு நினைவுபடுத்தப்பட்டுள்ளது. இதுபோன்று எத்தனையோ ஷிர்க்குகளிலே கலிமா சொல்லுகின்ற சமூகம் அந்த ஷிர்க்குகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டிய உலமாக்கள் இந்த வழியை எடுத்து கூறாமல் அவர்களது போக்கிலேயே அவர்களை அங்கீகரித்து அவர்கள் பார்க்கின்ற உலக இன்பங்களில் வாழ்ந்து கொண்டு ஏனைய மனிதர்களை விட நிரந்தர வெற்றியையும் எதிர்பார்க்கின்றார்கள். இது எப்படி சாத்தியமாகும்? எனவே அல்லாஹுக்கு இணை வைப்பவர்களாக மாறுவதென்றும் எம்மை பாதுகாத்து இயற்கை மார்க்கமாகிய அல்லாஹ்வின்பால் சாய்ந்து அவனிடம் தண்டனை பெற்று தருகின்ற அத்தனை குற்றங்களிலும் இருந்து நாம் பாதுகாப்பாக அவனது திருப்திக்காக மரணம் வரும் வரைக்கும் நாம் வாழ வேண்டும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பீர்களாக. ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد. இவ்வளவு எளிமையான உபதேசத்தை சுவனத்தை படைத்த அல்லாஹ் எமக்கு கூறியிருக்கின்றான். ஆனால் மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இதனை இந்த உபதேசத்திற்கு முன்னால் உள்ள 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். பலித்தப அல்லதீன பலமு அஹ்வாஅஹும், தங்களுக்கு தாங்களே அநீதமிழைத்துக் கொண்டவர்கள் சுவனத்தை எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் சுவனத்திற்குரிய செயற்பாட்டை செய்வதில்லை. சுவனம் செல்லுவதற்கு சுவனத்தை படைத்தவன் காட்டுகின்ற வழியிலே செல்லுவதில்லை. எனவே இவர்கள் படைத்தவனுக்கு அநீதமிழைக்கவில்லை, தமக்கு தாமே அநீதமிழைத்துக் கொள்ளுகின்றார்கள். என்ன செய்கின்றார்கள்? பலித்தப அல்லதீன பலமு அஹ்வாஅஹும் பிகைரி இல்ம், அறிவில்லாமல்
இன்னும் ஒரு வார்த்தையில் சொல்லுவதென்றால் மடத்தனமாக மனோ இச்சையை பின்பற்றுகின்றார்கள். தங்களுடைய உள்ளம் எதனை விரும்புகின்றதோ அதனை பின்பற்றுகின்றார்கள். அந்த வாழ்க்கையை அல்லாஹ் பொருந்திக் கொண்டு சுவனம் தர வேண்டும் என்ற முட்டாள்தனமான நம்பிக்கையிலே இருக்கின்றார்கள். இவர்களை பற்றிய அல்லாஹுடைய தீர்ப்பு, ஃபமன் யஹ்தி மன் அضல்லல்லாஹ், யாரை அல்லாஹ் வழிகேட்டிலே விட்டுவிட்டானோ அவர்களை யார்தான் நேர்வழிப்படுத்துவார்கள்? வமா லஹும் மின் நாசிரீன், அவர்களுக்கு உதவியாளர்களும் கிடையாது என அல்லாஹ் கூறுகின்றான். இன்றைய நாட்கள் உலகிலே மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கின்றது. ஒரு காலத்தில் மனிதனை படைக்கின்ற போது இரத்தம் சிந்தக்கூடியவர்களையா படைக்கப் போகின்றாய் என்று வானவர்கள் கேட்டதை குர்ஆனில் இருந்து படித்தோம். உள் மனதிலே ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருந்தது. ஏன் இப்படி இந்த வானவர்கள் கேட்டார்கள்? எடுத்த எடுப்பிலேயே இரத்தம் சிந்தக்கூடியவர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு மனிதர்கள் மீது காணப்படுகின்றது. இன்று எவ்வளவு தெளிவாக உண்மையாக அது நிரூபணமாகி இருக்கின்றது. ஈரான் என்ற நாடு இஸ்லாத்திற்கு போராடுவதாக நினைக்கும் அளவிற்கு மக்களுடைய அறியாமையின் ஒரு பகுதியும் இருக்கின்றது. அதே நேரத்தில் ஈரானில் உள்ள பச்சிளம் பாலகர்கள் உட்பட நீதத்தை நிலைநிறுத்தப் போகின்றோம், அங்குள்ள மக்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்க போகின்றோம் என்றெல்லாம் உலகின் மிகப்பெரிய அநியாயக்காரன் பச்சிளம் பெண் குழந்தைகளை அதனை வர்ணிக்க முடியாத அளவிற்கு அனுபவித்து கொன்றுவிட்ட அநியாயக்காரர்கள், எந்தவித பாவத்தையும் அறியாத பச்சிளம் குழந்தைகளை கொல்லுகின்றார்கள். இன்று உலகமே கொந்தளித்திருக்கின்றது. இரத்தம் எல்லா புறங்களும் சிந்தப்படுகின்றது. மனிதனின் மனோ இச்சை எவ்வளவு இருந்தாலும் போதாது. ஒட்டுமொத்த மனிதர்களை அடக்கி ஆள வேண்டும். தன்னுடைய சுய இலாபத்திற்காக மனித உயிர்கள் காவு கொடுக்கப்பட்டாலும் பரவாயில்லை என்ற மிகப்பெரிய அநியாயம் நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய சுருக்கமான விடயம், ஈரானுக்கு எதிரான இந்த அமெரிக்காவின் அட்டூழியம் என்பது இவர்கள் ஏதோ இன்று ஊடகங்களில் ஈரானின் ஆன்மீக தலைவர் கொல்லப்பட்ட அவருடைய ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. என்ன கூறுகின்றார்? இன்று முஸ்லிம் சமூகம் கிடையாது என்ற உண்மையை கூறியிருக்கின்றார். ஏறக்குறைய 46 ஆண்டுகள் ஈரான் என்ற பூமி அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிலைநிறுத்தும் அளவிற்கு அவர்களிடம் கொடுக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ் சொல்லுகின்ற இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்கினீர்களா? ஆட்சி கொடுக்கப்பட்டால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்ன செய்வார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றானோ அதனைத்தான் நீங்கள் செய்தீர்களா? இன்று அமெரிக்காவினால் கொல்லப்பட்டு விட்ட அந்த ஆன்மீக தலைவரின் சுருக்கமான பதிவு, இன்று எமது சமூகம் முஸ்லிம் சமூகமாக இல்லை. முஸ்லிம் சமூகம் என்பது ஒரு கொள்கைக்காக இலட்சியத்தோடு ஒன்றுபட்டு வாழக்கூடியவர்கள். இவ்வாறு இலட்சியத்திற்காக வாழக்கூடியவர்கள் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு வாழ்வார்கள். அப்படி வாழ்ந்தால் இன்று முஸ்லிம்கள் என கூறுகின்ற 200 கோடி மக்கள்
பிறருடைய தேவை இல்லாமல் மிகச் சிறப்பாக வாழ்வதற்குரிய அத்தனை வளங்களும் எம்மிடம் இருக்கின்றன. இவை அனைத்தும் இருந்தும் நாம் முஸ்லிம் சமூகமாக இல்லை, ஒற்றுமையாக இல்லை என்ற விடயத்தை கூறிவிட்டு மரணித்திருக்கின்றார். நபியின் காலத்து இஸ்லாத்தை போதிக்கின்ற உலமாக்களின் பார்வையில் இவருடைய கூற்று 100% உண்மையானது. ஆனால் கேள்வி என்னவென்றால், அதிகாரம் கொடுக்கப்பட்டு அறிவு கொடுக்கப்பட்டு இந்த உண்மையை சொல்லுகின்ற நீங்கள் ஏன் அவ்வாறு ஒற்றுமைப்படவில்லை? ஒற்றுமையின்பால் மக்களை ஏன் அழைக்கவில்லை? வெறும் வார்த்தைகளாகத்தானே அதனை கூறினீர்கள். கேவலம் உங்களை அழிக்கின்ற அந்த இஸ்ரேல் முதன்மை வழிகேடன், அநியாயக்காரன் என்பது தெரியும். ஆனால் அவன் அந்த நாட்டை உருவாக்கிய போது உலகில் உள்ள அத்தனை யூதர்களையும் வருமாறு இன்று வரைக்கும் அவன் அழைத்துக் கொண்டிருக்கின்றான். கொள்கையிலும் உடன்பட்டு அதன் ஆட்சி நிர்வாகமுள்ள ஆட்சியின் கீழ் வாருங்கள் என அழைக்கின்றான். ஒரு இஸ்லாமிய ஆட்சியின் முதன்மை கடமைகளில் ஒன்று, இஸ்லாமிய ஆட்சி இல்லாத இடங்களில் வாழக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் சட்டப்படி வாழ விரும்புகின்றவர்கள், அல்லாஹ்வின் ஆட்சிக்கு கீழே இருக்கின்ற இந்த பூமிக்கு வந்துவிடுங்கள் என அழைப்பார்கள். நீங்கள் அழைத்தீர்களா? எனவே சுருக்கம் என்னவென்றால், நபியின் காலத்து இஸ்லாம் ஷியாக்களிடமும் கிடையாது, அவர்களை எதிர்க்கின்ற சுன்னா வல் ஜமா வஹ்யின் கீழ் ஒன்றுபட்டு அல்லாஹ் ஆட்சி தந்த பூமிகளிலே அல்லாஹ்வுடைய சட்டங்களை நிலைநாட்டி மக்கள் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவர்களாக, இயற்கை மார்க்கத்திலே வாழக்கூடியவர்களாக வழிகாட்டுகின்ற அந்த கடமையை இவர்களும் செய்யவில்லை, அவர்களும் செய்யவில்லை. ஒட்டு மொத்தத்தில் நபி அவர்கள் தோற்றுவித்த முஸ்லிம் சமூகம் என்பது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற வார்த்தையில் நபி அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனாக இல்லாத காரணத்தினால் அல்லாஹ் கொடுத்த அதிகாரத்தை, மக்களுக்கு நலவை கொடுக்கின்ற அல்லாஹ்வின் சட்டங்களை கொண்டு ஆட்சி செய்யாத காரணத்தினால் ஏறக்குறைய உலகின் கால்வாசி எனும் எண்ணிக்கையில் இருந்தும் உலகிலேயே கேவலப்படுகின்ற, அல்லாஹ்வுடைய தண்டனைக்குரிய மிகப்பெரிய குற்றங்களை செய்தவர்களாக இந்த சமூகம் இருக்கின்றது. எனவே இந்த ஈரானின் ஆன்மீக தலைவர் எதனை கூறினாலோ அவர் கூறிய விடயம் 100% உண்மையானது. அவர்கள் கூட அதனை செயல்படுத்தாமல் மனோ இச்சையை பின்பற்றினார்கள். எனவே வழிகேட்டிலே பயணிக்கின்றார்கள். ஆகவே என்ன நடக்கும்? வமா லஹும் மின் நாஸிரீன். இவ்வாறு மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்களுக்கு எந்த உதவியாளர்களும் கிடையாது என அல்லாஹ் கூறுகின்றான். மிகச் சுருக்கமாக நாம் பெற வேண்டிய படிப்பினை, இயற்கை மார்க்கமாகிய இந்த தீன் தான் மிகச் சரியானது. அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதென்றால் அதனை நாம் பின்பற்ற வேண்டும். நபியுடைய காலத்தில் நபி தோழர்களை கொண்டு எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்களோ அதே போன்று வாழ வேண்டும். முஸ்லிம் உம்மத்தாக நாம் மாற வேண்டும். பூமியிலே அதிகாரத்தை அல்லாஹ் தந்தால் அங்கு 100% உலகிலே ஒரு செழிப்பான, ஒரு சிறந்த வாழ்வு எப்படி வாழ்வது என்பதை நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும். இந்த நேர்வழியின்பால் திரும்பினாலே தவிர அல்லாஹ்வின் உதவியை பெற்று உயர் சுவனங்களிலே நுழைபவர்களாக எம்மால் மாற முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய இந்த உபதேசம்
முற்றிலும் அவனுக்கு வழிபட்டவர்களாக, அவனுக்கு மாறு செய்யாமல் இருந்து அவனிலிருந்து உங்களை பாதுகாத்தவர்களாக நீங்கள் வாழ்ந்தால்தான் அல்லாஹ்வுடைய உயர் சுவனங்களிலே நாம் அந்த அல்லாஹ்வின் அருளை கொண்டு நுழைவிக்கப்படுவோம். எனவே அந்த பாக்கியத்தை அடைந்தவர்களாக மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அகூலு ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லிசாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.